Good morning, dear brothers and sisters in Christ. Respected dignitaries from our LHM headquarters, the President of IELC, our trustees, distinguished guests, partners in our ministry, and beloved friends. It is my great joy and privilege to extend my warm welcome to each one of you on this special occasion as we celebrate the 75th anniversary and Diamond Jubilee of our organization, the Lutheran Art Ministries, India. Your kind presence means a lot to us. May God bless this celebration and our time together. Thank you, one and all. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்தியாவில் எத்தனையோ நற்செய்தி நிறுவனங்கள் இருந்தாலும் அத்தனை நற்செய்தி நிறுவனங்களிலிருந்தும் கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வேறுபட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய நோக்கம் கிறிஸ்தவ மக்களினுடைய தாளந்துகளை கடவுளின் மகிமைக்காக வெளிக்கொண்டு வந்து பயன்படுத்துவது. அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த நிறுவனத்தின் மூலமாக பாடி, இசையமைத்து, பாட்டெழுதி, நாடகம் எழுதி, நடித்து பல்வேறு வகையில் பயன்பெற்றவர்களும் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறவரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது எங்கள் அரங்காவலர் ஆடிசன் அவர்கள் ஒரு பாடல் பாடி அதற்கு பிறகு ஜெபித்து தொடங்கினால் நலமாய் இருக்கும் என்று கருதினார். எனவே பாடல் இங்கே நாங்கள் பதிவிடவில்லை. இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் இருப்பவர்கள் அவையில் இருப்பவர்கள் என்கிற வேறுபாடு இல்லை. நீங்களும் சிறப்பு விருந்தினர்கள் தான். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். வாசனகாத பராபர வஸ்து, வாசனகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையுந்தரு நந்தன், அந்தரவாந்தரையுந்தரு நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். தொடர்ந்து ஒருவேளை இந்த அவையில இசைத்துறையில பெரிய விற்பனர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பிரபுதர்ராஜ் அண்ணன், ஸ்வென் பீட்டர் அண்ணன், அவங்க முன்னாலெல்லாம் பாடுறதுக்கு கொஞ்சம் நடுக்கமா இருக்கும். நாங்கள் தப்பா பாடிப்போம், மன்னிச்சிருங்க. ஆனா கடவுளை துதி செய்யும் போது கடவுள் டியூன் ராகம்லாம் பார்க்க மாட்டார்ல, அதனால அவரும் மன்னிச்சுவான்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு நிகழ்விலும் தமிழ் கலாச்சாரத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றுகிறோம். ஏன் குத்துவிளக்கு ஏற்றுறோம்? நிறைய பேர் குத்துவிளக்கு ஏற்றுறோம்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் சீஃப் கெஸ்ட் குத்துவிளக்கு ஏற்றிட்டு வந்தாரு. ஏன் சார் ஏற்றுறீங்கன்னா தெரியல, ஏற்ற சொன்னாங்க, ஏற்றுறேன், எனக்கு தெரியாது. ஆனா குத்துவிளக்கு ஏற்றுற பக்கம் தமிழர்களுக்கு ஏன் வந்தது? வெள்ளைக்காரன் வந்த பிறகு நமக்கு ஒரு பழக்கம் வந்துச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூல் ஊதி மெழுகுவர்த்தி அணைப்போம் இல்ல? இப்பெல்லாம் வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தொடங்குவாங்க, தமிழர்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு தொடங்குவாங்க. எனவே குத்துவிளக்கு. அப்புறம் விளக்குன்னா விளக்குன்னா என்ன 3 அர்த்தம் இருக்கு சார், எனக்கு அது புரியல. விளக்குங்க, அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். எக்ஸ்பிளைன். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்கு தான் சொல்றோம். டு கிளீன், அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். சார் அந்த விளக்கு வச்சதுலேயே படிங்க, அந்த விளக்கு வச்சதுலேயே படிங்க. டு லீட், அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். அப்ப விளக்குன்னா 3 அர்த்தம் இருக்கு. டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு.
அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்மலாம் க்ளீன் ஆயிடணும். அது 2வது விளக்கு. அப்படி க்ளீன் ஆன பிறகு நாமளே அடுத்தவங்களை லீட் பண்ணுவோம். அது 3வது விளக்கு. எனவே தான் அது விளக்கு என்று சொல்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் விளக்கா மாறணும். மாற முடியுமா? நிச்சயமாக. ஒரு சின்ன ஃபார்முலா தான். எதை விளக்குன்னு சொல்றீங்க? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது 3 இருந்தா தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இது 3 மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திருத்தி. உன்னை திருத்திக் கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். எனவேதான் குத்துவிளக்கு ஏற்றுகிறோம். இப்போது கேத்ரின் அக்கா வந்து அந்த டெக்னீஷியன் மேலே கூப்பிடுவார்கள். குத்துவிளக்கு ஏற்ற நிகழ்ச்சி நடைபெறும். To begin with, we will have the lighting of the lamp. May I request the dignitaries to come forward to light the lamp. Opening prayer by Reverend Anders Arnold, one of our trustees. Let us pray. Almighty and everlasting God, Creator of the ends of the earth, we come before you with hearts overflowing with gratitude and praise on this blessed occasion of the 75th anniversary of the Lutheran Hour Ministries in India. May the next 75 years be even more fruitful than the last. We give you all the glory, praise and honor. We ask this in the powerful and precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Thank you, அண்ணன். மிக தெளிவான, மிக அழகான, தீர்க்கமான ஒரு இறைவேண்டலை நமக்கு நடத்தி கொடுத்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்டியன் மீடியா சென்டரை ஏதோ ஒரு வகையில் அறிந்தவர்கள் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அறிந்தவர்கள் அல்லது அதில் பங்களித்தவர்கள், பயனடைந்தவர்கள் என்று பல்வேறு வகையிலே நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்து ஓமைகள் வழியாக தன் கருத்தை சொன்னார். அதற்கு பிறகு நம்முடைய நற்செய்தியாளர்கள் டிராக்ஸ் கொடுத்தாங்க. அதிகாலையிலே போய் டான் ப்ரீச்சிங் என்று தெருவழியாக சொன்னார்கள். அதற்கு பிறகு பத்திரிகைகள் நடத்தினார்கள். அதற்கு பிறகு வானொலி வழியாக, அதற்கு பிறகு தொலைக்காட்சி வழியாக என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் நற்செய்தி வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு மீடியா உலகம், மீடியாவிலே சொல்லுவது மட்டும்தான் மக்களை போய் சென்றடையும் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க. கிறிஸ்தவங்க மத்தியில் பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஒரு நாகர்கோயிலில் ஒரு யூத் ரிட்ரீட், நானும் ஒரு லேடி ஸ்பீக்கரும் பேச போயிருந்தோம். முதல்ல அந்த அம்மா பேசணும், அடுத்தது நான் பேசணும். அந்த அம்மா எடுத்து சொல்லுது, இதை பாருங்க, இப்போ அக்கா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா என் செல்போனை உங்களுக்கு கொடுத்துருவேன். கையில் 1 லட்சம் ரூபாய் செல்போன் வச்சிருக்குது. நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரிலாம் சொல்லாத, எவனுக்காவது பதில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அண்ணே, அந்த செல்போனை எப்படி திருப்பி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு. எப்படி? முதல்ல அக்கா ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டா என் செல்போனை உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் அக்காவை, அக்கா கரெக்டா பதில் சொல்லிட்டா செல்போனை திருப்பி கொடுத்துடணும். இதான் டீல். சரி, இருந்தாலும் ஜாக்கிரதமா. கேட்கலாமா? கேட்கலாம். ரெடியா? ரெடி. ஏசாமி 5 அப்ப 2 மீன் எத்தனை பேர் இருப்பாங்கிட்டாரு. ஒரு பையன் அக்கா 5000 பேருக்கு இந்த செல்போன் கொடுத்தாச்சு, வாங்கி வச்சுக்கலாம். இப்ப நீ ஒரு கேள்வி கேளுனா, பையன் பார்த்தான், செல்போன் கையில வந்துடுச்சு. எந்த கேள்வி கேட்டாலும் அக்காவுக்கு பதில் தெரியும். டக்குன்னு ஏச்சு கேட்டான், அக்கா அந்த 5000 பேரோட நேம் லிஸ்ட் கொடு. ஜென்மத்துக்கு போன திருப்பி வாங்க முடியாது. அவ்வளவு புத்திசாலிகளுக்கு மத்தியிலே நற்செய்தி சொல்வது சவால். எத்தகைய சவாலாக இருந்தது என்கிறதை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வழங்குவதற்கு டைரக்டர் அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். இயக்குனர் அவர்கள் ஆண்டறிக்கையை இப்பொழுது வாசிப்பார்கள். Greetings to all in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. I am really thrilled and excited
I'm really happy to stand here because, like you, I am also a part of Christian Media Center 75th anniversary celebration. Recently, our office, CFC office was shifted from Theranambet to Egmore. We thank God for what God has done through these years. When we look back, we humble ourselves before God. Now we are moving forward with the amazing vision, reaching the unreached. Thank you all. Thank you, Director Sir. மிக நேர்த்தியான, மிக அழகான, விரிவான ஒரு அறிக்கையை அவர் வழங்கினார். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.